அதாவது பாஜகவிற்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் என்றால், மோடி இல்லாத பாஜக வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வெற்றி பெறுமா என்கிற அச்சம் இன்னைக்கு இருக்கிறது. மோடிக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. மோடி இடத்தில் வேற ஒருத்தரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினால் பாஜக வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எல்லாம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க, RSS ஒவ்வொரு தலைவர்களையும் 75 வயசுக்கு மேல வச்சுக்கிறதே கிடையாது. நமக்கு அதுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாஜகவை வளர்த்தெடுத்தவர்களில் முக்கியமானவர் அத்வானி. அவருடைய ரத யாத்திரை, அவர் இல்லை என்றால் பாஜக முதலில் இத்தனை இடங்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அவருடைய ரத யாத்திரை தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முக்கிய மூல காரணம். அப்படிப்பட்ட ஒரு நபரையே RSS தூக்கி எறிந்தது. காரணம் அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் முரளி மனோகர் ஜோஷி, இவரும் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர். முரளி மனோகர் ஜோஷி RSS முக்கியமானவரும் கூட. அவருக்குமே 75 வயசுக்கு மேல வாய்ப்பு கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா, அவர் கடந்த வாஜ்பாய் ஆட்சியில அவர் ஒரு நிதியமைச்சராக இருந்தவர். அவரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்படி பல்வேறு தலைவர்களை 75 வயசுக்கு மேல வச்சிக்க மாட்டோம் என்கிற கொள்கை முடிவோடு எடுத்ததன் காரணமாகத்தான் எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப இன்னைக்கு RSS தலைவராக இருக்கின்ற மோகன் பகவத் கூட, அவருக்குமே 75 வயது ஆக, மோடியை விட ஒரு மாதம் கூட வயது மூத்தவர் தான். அவருமே சொல்லிட்டாரு, நானுமே வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு. இப்படி அவர்கள் எல்லோருமே 75 வயதிற்கு மேல் ஒரு பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை முடிவை மோடிக்காக மாற்றிக்கொள்வார்களா என்கிற கேள்வி.